நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஆகாஷ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா சிங்கப்பூர் வர்றதுக்கு என்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், அதாவது எம்ஓஎம், ஆர்எம்ஐ, மெடிக்கலு, விசா, ஐபிஏ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சிங்கப்பூர் போகிற ஒவ்வொருத்தருமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். புதுசாக ஒருத்தவங்க வந்து சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இந்த எம்ஓஎம்னா யார், ஆர்எம்ஐனா என்ன, மெடிக்கல், விசா, ஐபிஎல்லாம் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க, இதை எப்போ பண்ணுவாங்க, இதை வச்சு சில பேர் ஏமாத்துறாங்க. ஸோ அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பிரித்து மேய போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து சரியான முறையில் கரெக்டாக லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு, உங்களால் செய்ய முடிஞ்ச வேலைக்கு போகிறதுனா போங்க. அப்படி இல்லைனா தயவுசெய்து வெளிநாடு போகாதீங்க, உருப்படியாக இங்கேயே ஏதாவது வேலையை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பணத்தை கட்டி ஒன்று ஏமாந்துடுறீங்க. அப்படி இல்லைனா அங்கே போய்ட்டு உங்களால் சர்வே பண்ண முடியலன்னு திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பணம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எம்ஓஎம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்ஓஎம் அப்படிங்கிறது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரு மனிதவள அமைச்சு அப்படிங்கிறது தான். மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படிங்கிறது தான் எம்ஓஎம். ஓகேங்களா? இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து விசா அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை அப்ரூவல் பண்ணி கொடுக்குறது இவங்க தான் அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு எந்த பாஸில் போனாலுமே அதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது எம்ஓஎம்ல தான் சப்மிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது அவங்கள்ட்ட தான் அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் கைரேகை வைக்கிறது அங்கே தான் கைரேகை வைக்கணும். உங்களோட பர்மிட் அவங்க தான் தருவாங்க. உங்களுக்கு ரினிவல் அவங்க தான் தருவாங்க. உங்களுக்கு கம்பெனியில் வந்து ஐபியில் போட்டிருக்க சொன்ன சம்பளமோ சொன்ன வேலையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களை பார்த்துக்கிறது வந்து அதாவது மனிதவள அமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறது அவங்க தான் பார்த்துக்குவாங்க உங்களை. ஸோ அதுக்கு பேர் தான் எம்ஓஎம். இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. இந்த எம்ஓஎம்ங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி கேள்விப்படுவீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா தம்பி உனக்கு வந்து எம்ஓஎம்ல அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க சிங்கப்பூரில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா டே எம்ஓஎம்ல போய் செக் பண்ணியா, உனக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எம்ஓஎம்ல இருந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, நீ போய் கைரேகை வைக்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் இந்த எம்ஓஎம் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்படலாம். ஓகேங்களா? ஸோ எம்ஓஎம்மோட பணி இதுதான். இப்போ எம்ஓஎம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ. ஆர்எம்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்க ஒரு கம்பெனி தான் ஆர்எம்ஐ. இவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இங்கே படிச்சிருக்கீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுறதா இவங்களோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ பாஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்எம்ஐனா என்னன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட சர்டிஃபிகேட் வந்து முன்னாடிலாம் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வச்செல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த மாதிரி தவறு வந்து சிங்கப்பூரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கன்றதை உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து இவங்களுக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, சப்மிட் பண்ணி பணம் கட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி உண்மையிலே நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உண்மையிலே இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்எம்ஐ அப்படிங்கிறது குறிப்பாக எந்த ஜாபுக்கு எந்த பாஸில் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸில் தான் கேட்பாங்க. அப்போ மற்ற பாஸுக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் கூட ஒரு சில ஏஜென்ட்கள் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக நீங்கள் ஆர்எம்ஐ எடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை புஷ் பண்ணுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ வந்துட்டு நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் கால் பண்ணோன்னே உங்கள்ட்ட ஆர்எம்ஐ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கமிஷன் வச்சு உங்களுக்கு ஆர்எம்ஐ எடுத்து கொடுப்பாங்க. அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க, அதுக்கு கமிஷன் வாங்கிட்டாங்கன்னா கூட ஓகே. ஒரு சில பேருக்குலாம் டிப்ளமோக்கு ஐடிஐக்கெலாம் ஆர்எம்ஐ கேட்குறாங்க. ஸோ ஐடிஐக்கு டிப்ளமோக்கெலாம் வந்து ஆர்எம்ஐ தேவையில்லை, டிகிரிக்கு மட்டும் ஆர்எம்ஐ எடுக்கிறது பெட்டர். இல்லை நீங்கள் டிப்ளமோக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. பட் அதில் பெரிய யூஸ் ஒன்றும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிகிரி ஹோல்டர் தான் மோஸ்ட்லி இ பாஸுக்கெலாம் அப்ளை பண்ணுவாங்க. டிப்ளமோவே வந்து கேட்க மாட்டாங்க, டிகிரி வித் ஆர்எம்ஐ தான் கேட்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஆர்எம்ஐ எடுத்து வச்சு அதில் பெரிய லெவலில் யூஸ் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் ஆர்எம்ஐ எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ அப்படிங்கிறது உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறது தான். இதுனா இதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலுமே இந்த ஆர்எம்ஐ வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகும். இந்த ஆர்எம்ஐ வச்சு நீங்கள் இ பாஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவல் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வச்சு தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மெடிக்கல் வந்து எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்து போகிறீங்க, உங்களுக்கு வந்து கம்பெனியை நிறையா செலவு பண்ணுவாங்க, நீங்களும் பணம் கட்டி சிங்கப்பூர் போவீங்க. மெடிக்கலாக நீங்கள் அன்ஃபிட் அப்படின்னு அங்கே வந்து உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து அங்கேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. அங்கே வர்ற ஒர்க்கர்ஸோட மெடிக்கலுக்குன்னு வந்துட்டு தனியாக வந்து ஒரு ஸ்கேல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சுகர்னா இந்த அளவு தான் இருக்கணும், பிபினா இந்த அளவு தான் இருக்கணும், கண் பார்வை இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக
சம்மந்தமாக நான் தனியாக ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். மெடிக்கல் வந்து சிங்கப்பூரில் என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ இந்த மெடிக்கலை வந்து நீங்கள் இங்கே எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுகரோ இல்லை பிபி ப்ரெஷரு இல்லை வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இங்கேயே தெரிய வந்துடும். அந்த மெடிக்கலுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசு மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லாமல் இங்கே மெடிக்கல் எடுக்காமல் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் போய் மெடிக்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் சிங்கப்பூரில் போய் மெடிக்கல் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஏதாவது பிரச்சனை இருக்க தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏஜென்ட்டோட பணம் கட்டி தான் போயிருப்பீங்க. அப்படின்றப்ப ஏஜென்ட் இருந்து பணத்தை திருப்பி வாங்குறது கஷ்டமாயிரும். அதே மாதிரி அங்கேயுமே கம்பெனி வந்து உங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, கம்பெனிக்கும் அந்த லாஸ் இருக்கும். அதனால ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒர்க்கருக்கு முன்னாடியே நீங்கள் மெடிக்கல் போட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏஜென்சி சைடில் கேட்பாங்க. அப்போ ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மெடிக்கல் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கம்பெனிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் மெடிக்கல் எடுக்கிறது. ஆனால் இதை வச்சு எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு டெலகிராமில் மெசேஜ்லாம் பண்ணாங்க பசங்க. அதாவது உங்களுக்கு ஜாப் இருக்குது, பணம்லாம் நீங்கள் இங்கே கட்ட தேவையில்ல, அங்கே போய் கட்டினா போதும், ஆனால் மெடிக்கல் மட்டும் இங்கே போடணும், இமீடியட்டாக மெடிக்கல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு 5000 10,000 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதே கிடையாது. இதில் அவங்களுக்கு என்ன லாபம்னா, மெடிக்கல் போட அங்கே ஒரு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் மெடிக்கல் சென்டரில், இவங்க அதை விட லாபம் வச்சு சொல்லுவாங்க. ஒரு 2000 3000 ஒரு ஆளுக்கு லாபம் வச்சாங்கன்னா அப்படின்னாவே 100 பேருக்கு லாபம், 100 பேருக்கு இந்த மாதிரி மெடிக்கல் போட்டாங்கன்னா என்ன ஆச்சுன்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் போய் நீங்கள் சிக்கிறாதீங்க. அப்போ மெடிக்கல் வந்து போடுறதுனா எப்படி நம்பி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பாஸுக்கு மட்டும்தான் மெடிக்கல் இங்கே போட சொல்லுவாங்க, எல்லா பாஸுக்கும் மெடிக்கல் போட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறப்ப உங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் போகிறீங்க இல்லை டெஸ்ட் அடிக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் போகிறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அவங்கள நீங்கள் நம்பி தாராளமாக போடலாம். அதே இது இந்த லைசன்ஸே இல்லாத ஏஜென்சி சப் ஏஜென்ட்லாம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் போட சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்பி போட வேண்டாம். அதுவும் இல்லாமல் ஜாப் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நம்பி போட வேண்டாம். குறிப்பாக இந்த மாதிரி அங்கே போயிட்டு பணம் கட்டலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டலாம்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. சில ஜாபுக்குலாம் வந்துட்டு அங்கே போய் மெடிக்கல் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. பாஸுக்குலாம் மெடிக்கலே கிடையாது, டிஇபி பாஸுக்கு மெடிக்கல் போட மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து ஒரு மெடிக்கல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் பேடாக இருந்தால் அங்கே போய் உங்களால் வேலை பார்க்க முடியல அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு விசா ஐபிஏ அப்படின்னு சொல்லி அவர் 2ஆக கேட்டிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. அதாவது விசானா என்ன, ஐபிஏனா என்ன அப்படிங்கிற மாதிரி, விசா வேறு ஐபிஏ வேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையிலே வந்துட்டு விசா ஐபிஏ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து விசா கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எம்ஓஎம்மில் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணோடனே நீங்கள் இதில் போய்ட்டு எம்ஓஎம் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் அதில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் உனக்கு காமிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலை, அதை நம்ப வேண்டாம். எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் விசா அப்படின்னா கண்டிப்பாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு எம்ஓஎம் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பெண்டிங்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு விசா வரல, அதில் அப்ரூவல்னு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஐபி வந்து கம்பெனிக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். விசா ஐபி ரெண்டுமே ஒன்று தான், கம்பெனிக்கு போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்கிட்டு தான் ஐபியை கொடுக்குறாங்க. சில பேர் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அனுப்புகிறாங்க. ஸோ உங்கள் ஏஜென்ட் எப்படிங்கிறத முன்னாடியே கேட்டுக்கிட்டு அந்த ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வாங்கி எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா, உங்களோட சேலரி கரெக்டாக இருக்கா, ஆக்குபேஷன் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுறது சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஐபிஏ அப்படின்னா விசா. இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த இவர் கேட்ட கேள்வி எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி தான். அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த வீடியோவில் என்னென்ன பாஸுக்கு இதில் என்னென்ன ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு பாஸுக்கு மெடிக்கல் இருக்கா இல்லையா, பாஸுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும், அடுத்தது என்டிஎஸ் பாஸுக்கு வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் இருக்கும், எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எஸ் பாஸுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் எஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னாலும் ஸோ ரூல்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.